ஆச்சாரியன் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு விழா நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை முதல் நபராக நம்முடைய மாநிலத்துடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இங்கே வந்து அந்த அரசு விழாவை மரியாதை செய்து ராமசாமி படையாச்சாரிக்கு புகழாஞ்சலி செலுத்தியதை நாங்கள் மனப்பூர்வமாக 2 கோடி மக்களின் வன்னிய மக்களின் சார்பாக இங்கே மனப்பூர்வமாக நாங்கள் வரவேற்கின்றோம். கடந்த 2006-11 சட்டமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றிய போது சட்டமன்றத்திலே ஐயா டாக்டர் கலைஞர் அவர்களே, நீங்கள் தான் இந்த ராமசாமி படையாச்சாரி சிலை எழுப்பினீர்கள், சிலை வைத்தீர்கள், ஆனால் அது அரசு விழாவாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து சட்டமன்றத்தில் அது பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு அரசு விழாவை அறிவித்து பல்வேறு சமுதாயத்தில் இருக்கிற அடித்தட்டு மக்களின் பிரச்சனைகளை முன்னோக்கி கொண்டு வருவதிலே வல்லவராக திகழ்ந்தார் ராமசாமி படையாச்சாரி அவர்கள். இன்னொன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி அரியணைகளை ஏறுவதற்கு 1952 தன்னுடைய முழு ஆதரவையும் வன்னிய மக்களின் சார்பாக கொடுத்தவர் தான் ஐயா ராமசாமி படையாச்சார். அவருடைய இந்த 108வது பிறந்த நாளை நாங்கள் வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே எங்களோட கோரிக்கையாக நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஐயா அவர்களுக்கு 10% ரிசர்வேஷனை உறுதி செய்ய வேண்டும், வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நீங்கள் தர வேண்டும். அதே போல ஐயா ராமசாமி படையாச்சாருக்கு பாரத ரத்னா அவார்டு வழங்குவதற்கு நீங்கள் பரிந்துரை செய்ய வேண்டும். அடுத்த ஆண்டுக்குள்ளாக அது நடைபெற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறோம்.